ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எஸ்எஸ் சர்ப்ரைஸ்லேருந்து வரோம். இன்றைக்கி வெட்டிங்குன்னு சொல்லி அவையோட ஃப்ரெண்ட் டேவில் கேர்ள்ஸ் கேங் வந்து அவைக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கு. இப்போ நாங்கள் கொடுப்போம், அவை கண்டுபிடிக்கிறோமோன்னு பார்ப்போம். வாங்க வீடியோ போடுறோம். நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டனாரம்பமாகுமே, உன்னை கை பிடிச்சா இந்த நாடு பண்டிகை தேதியில் சேருமே. அசஞ்சா வந்து நித்திரத்தெடுக்கும் சித்தன்ன கோயில் சித்திரமே, நினப்பா வந்து சக்கரம் சுத்துற அத்தரி கொட்டு நடக்கிறவே. இவங்களுக்கு ஒருத்தவங்க சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே யார் கண்டுபிடிங்க ஒன்று பார்ப்போம். உங்களுக்கு சர்ப்ரைஸ் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய சர்ப்ரைஸ் ஒரு நாவும் இருக்கலாம், இங்க இருந்தும் இருக்கலாம். இதாங்க இல்ல மிஸ் பண்ணுங்க. யாரா இருக்குமென்று கெஸ் பண்றீங்க நீங்க? உங்களுக்கு மனதுல வந்து தெரியும் தானே யார் உங்களுக்கு செய்திருப்பாங்க என்றது. அது யாரா இருக்குமென்று கெஸ் பண்றீங்க? நீங்க தந்தாக்கள் என்ன கவலைப்பட போறணும்? நீ சொல்லாட்டிய தந்தாக்கள் வந்து கவலைப்படணும். அண்ணாண்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஆனா இது வந்து வெளியில இருந்து தான் வந்திருக்கு. இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி இங்க இருந்து வரையில வெளியிலேன்னு சொல்றோம். கண்டுபிடிங்க. எவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்களா? சரி, இங்கேயும் இருக்கலாம், பொரினாவும் இருக்கலாம். யாருன்னு கேஸ் பண்ணுங்க பாப்போம். அக்கா ஜோசிக்கா சொல்லுங்க பாப்போம். அக்கா சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட், இன்னொரு கிஃப்ட் தந்துருக்குறாங்க. இதை வச்சனால நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோன்றதை நாங்க பார்ப்போம். ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஓபன் பண்ணுங்க. இல்லை, நீங்க கேஷ் பண்ணவே முடியாது. பாருங்க, அங்க கிடக்கு டென்ஷன் இல்லையே. இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பேர்? என்ன பேர்? இல்ல அப்படி ஒரு பேர்ல இருந்து வேற இல்ல. இப்ப தந்தாக்கள் வந்து கவலைப்பட போறேன். சரியா? இல்ல
என்று சொல்லி இந்த கிஃப்ட் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அவங்கள கூப்பிடுவோமா? அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி மறுநொடி சிறு பிரிவு வந்தால் அந்த வழிதான் தாங்கவில்லை. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தையே நிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அல்ல